வணக்கம். இன்றைக்கி வந்து யாரோட உதவியும் தேவையில்லை. நான் வந்து தனியாக வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் வந்து ஒரு கதை வழியா உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு முறை ஒரு சிறுவன் ஒருவன் நம்ம அப்பா கூட ஒரு பார்க்குக்கு போகிறான். பார்க்குக்கு போகும்போது அங்கே நிறைய பையனுங்க வந்து பட்டமிட்டு விளையாண்டுருக்காங்க. அவங்க பட்டம் விடுறத பார்த்த உடனே இந்த பையனும் அடம் பிடிக்கிறான். எனக்கு வந்து அப்பா அதே மாதிரி பட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்பாவும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பட்டம் விற்கிறவங்ககிட்டருந்து ஒரு பட்டம் வாங்கி கொடுக்குறாங்க. நூலை வச்சுட்டு அப்பாவும் பையனும் வந்து நூல் அப்படியே பட்டம் விடுறாங்க. அது ரொம்ப தூரம் ரொம்ப உயரத்துக்கு பறக்குது. இந்த பையனுக்கு ரொம்ப உற்சாகம் கை தட்டி சிரித்து சந்தோஷமாக இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையனுக்கு தோணுது, அப்பா வந்து ஏதோ அங்கே வந்து அவரோட புக்கு படிக்கிறது ஏதோ ஒரு இதில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். இந்த பையன் என்ன பண்ணுறா, சரி நம்ம வந்து இப்படி நூலை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த பட்டம் இந்த உயரத்தை தாண்டி மேலே போக மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இந்த பையன் நூல் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்பாட்ட பர்மிஷன் கேட்காமையே அந்த நூல் கட் பண்ணுறான். அப்போ கொஞ்சம் பொறுத்து அவனுக்கு வந்து சரி இது எப்படி கட் பண்ணணும்னா அவனை எவ்வளோ முயற்சி பண்ணிவிட்டு அவனால் கட் பண்ண முடியல. அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா எனக்கு வந்து நூல் கட் பண்ணித்தான்னு. அப்பா சொல்கிறாங்க, இல்லைப்பா நூலோட உதவியினால தான் இந்த இந்த காத்தாடி அதாவது இந்த பட்டமே வந்து இவ்வளோ உயரத்தில் பறக்குது. அந்த நூல் நம்ம கட் பண்ணால் அது வந்து கீழே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த பையன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவனோட பிடிவாதத்திலே அவன் இருக்கான். எனக்கு வந்து அந்த பட்டத்தை நூல் கட்டாயம் வந்து கட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் அப்பாவும் மகனும் ஆர்கியூமெண்ட்டில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பையனோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த பட்டத்தை வந்து ஒரு அந்த நூல் கட் பண்ணி பட்டம் மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த பட்டம் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் பறந்துட்டு மறுபடியும் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பில்டிங் மேலே விழுந்துருது. இந்த பையன் வந்து எவ்வளோ நேரம் காற்று இருந்து பார்த்துட்டும் அந்த பட்டம் வந்து திரும்ப வர்ற மாதிரி இல்லை. அப்புறம் இவன் ஓடி போய் அப்பாட்ட கேட்குறா, அப்பா நான் வந்து என்னோடய பட்டம் விட்டேன், ஆனால் வந்து அந்த பட்டம் ரொம்ப உயரத்திலே போகலை, ஏதோ வந்து தாழ்ந்திருக்கிற ஒரு பில்டிங் மேலே போய் விழுந்திருக்கு, எப்படியாச்சும் எடுத்து தாங்கன்னு கேட்குறா. அப்பா உடனே சொல்லுவார், இல்லைப்பா அந்த நூல் இருந்தனால தான் வந்து உன்னோட பட்டமே வந்து ரொம்ப உயரத்துக்கு வானில் பறந்துச்சு. ஆனால் நீ எப்போ அந்த நூல் கட் பண்ணியோ அதோட அதுக்கு அந்த பட்டத்துக்கு அதோட சப்போர்ட் அதோட ஹெல்ப் இல்லாமல் இனிமேல் அந்த நூல் இல்லாமல் அந்த பட்டத்தினால ரொம்ப உயரத்தில் பறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுது. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஏற்றி விட்ட ஏணி, அதாவது பல பேர் வந்து தொழிலாளியாக இருக்கலாம். முதலாளிகளை வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு ராப்பகல் பார்க்காம முதலாளிக்காக கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் செய்து கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு ஏஜ் ஆனாலோ இல்லை வந்து அவங்க வேலை சரியில்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் இவங்களுக்கு ஒர்க் பண்ணி அதனால் இவங்க ஒரு ஓனர் பொசிஷனில் வந்திருக்கங்கிறது மறந்துடுவாங்க. அதே போல் பையனுங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அவங்களுக்கு வந்து படிப்பு நம்ம படிக்கிறதுக்கு வேண்டி அப்பா அம்மா லோன் போட்டு இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகல் எந்த இது தூக்கம் கூட இல்லாமல் பல அப்பாக்கள் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களும் படித்து ஒரு நிலைக்கு வந்த உடனே தன் அப்பா கஷ்டத்தையோ இல்லை வந்து அம்மா கஷ்டத்தையோ அவங்க நினைக்கிறதில்ல. எத்தனையோ தாய்மார்கள் வந்து தாலி கொடிய வரைக்கும் அவங்க வந்து கொண்டு போய் விற்று தன் பையனை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தனக்கு பிறகு வந்து இவங்க அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது, அந்த சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த தாய் வந்து தன்னோட தாலி கூட அந்த ஒரு தாலியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த செயின் இருந்தாலோ இல்லை வந்து சில தாய்மார்கள் தாலியை கூட கொண்டு போய் விற்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். அப்பாக்களும் அதே போல் மூட்டை சுமக்கிறதுலேருந்து அவங்க வந்து என்னென்ன கஷ்டமான கடினமான வேலையை இரும்படிக்கிறதோ என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க செய்து கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் பையனோ பொண்ணோ ஒரு நல்ல பொசிஷன் போகும்போது அவங்களுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மானு சொல்கிறக்கே அவங்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து, அவங்க வந்து ஒரு ஐடியிலையோ இல்லை பெரிய இதில் இருக்கும்போது தன் அப்பா அம்மாங்கிறது அறிமுகப்படுத்துறதுக்கே ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. பல பேர் அப்படித்தான். ஒரு மருமகள் வீட்டுக்காக மூத்த மருமகளாக இருந்தால் அந்த வீட்டுக்காக என்ன கஷ்டப்பட்டா, இல்லை தன்னோட மனைவி ஆனாலும் தன் பிள்ளைகளை வளர்த்தி கொண்டதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா. ராப்பகல் பார்க்காம அந்த குழந்தை அழுகும்போதும் அந்த குழந்தைக்கு பாலுக்கு அழுகும்போது ஆனாலும் சரி, இல்லாட்டி வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது இல்லாமல் அந்த அம்மாவை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு கூட விடுமுறை கூட இருக்காது. அப்பாவில் கூட ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு பார்க்க போவாங்க, இல்லை வந்து ஒரு படத்துக்கு போவாங்க, இல்லை ஏதோ ஒரு இது இருக்கும். ஆனால் அம்மாக்களை பொறுத்தளவை ஃபஸ்ட்டு வந்து கணவன், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள், அதுக்கப்புறம் பேர குழந்தைகள், அப்படியே அவங்க காலம் பூரா வந்து வேலை செய்துகிட்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக. ஆனால் ஒரே வரியில் தன்னோட கணவனுக்கு கேட்பாங்க, நீ குடும்பத்துக்காக என்ன செய்த அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகளை வளர்த்துனதும் அவங்கள அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். அதனால் இந்த கதையில் வர்ற மாதிரி அந்த சிறுவன் வந்து
அவனுக்கு தெரியல அந்த நூலோட சப்போர்ட்னால தான் இந்த பட்டம் வந்து இவ்வளோ உயரத்தில் பறந்துருக்குன்னு சொல்லி. அவன் எப்போ அந்த நூலை கட் பண்ணானோ அதோட அவனோட பட்டம் வந்து ரொம்ப உயரத்தில் பறக்காமல் ஒரு சர்டன் இதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் ஒரு தாழ்ந்த ஒரு பில்டிங் மேலே வந்து விழுந்துருச்சு. இதே போல் தான் நம்ம வந்து நம்மளுக்கு யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள வந்து நன்றி மறக்காமல் நம்மளுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியலாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து வார்த்தைகளால் அவங்கள வந்து நோகடிக்காதுங்க. நீங்கள் என்ன செய்தீங்க, நான் கஷ்டப்பட்டனால தான், நான் படித்தனால தான், இல்லை நான் வேலைக்கு போனனால தான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை வந்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு வந்து யார் படிக்கிற டைமில் பண உதவி செய்தாங்களோ இல்லை வந்து உங்களை யார் படிக்க வச்சாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். நன்றி வந்து நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. நம்ம வந்து யாராச்சும் நம்மளை நோகடிச்சாங்க இல்லை வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் விதத்தில் பழி வாங்கினா கூட நம்ம வந்து அதை மறந்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அடுத்தவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி நம்மளை நாமே வந்து காயப்படுத்திக்குவோம். நம்மளுக்கு கோபம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதில்லை. வேறஸ் ஒருத்தர் நல்லது செய்தால் அது எப்போவுமே நம்ம மறக்காமல் நம்ம நம்மளுக்கு எப்போ முடியுமோ அப்போ அவங்கள பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு திரும்ப செய்யலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் தேவை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம போய் நம்மளுக்கு செய்த உதவிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு திரும்ப செய்யலாம். ஒரு வேளை நம்மளால் செய்ய முடியலாட்டி பரவாயில்ல, வார்த்தைகளால் அவங்கள நோகடிக்காதுங்க. அதுக்கு தான் இது சொன்னேன். இந்த கதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.